ரூபாய்க்கு வித்துட்டாங்க அக்கா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ காசிமேடு மீன்பிடி இடத்துல இருக்கிறேன். பாருங்க என் கையில் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு. சென்னையிலேயே பரபரப்பாக இருக்கிற ஒரே இடம் இந்த காசிமேடு இடம்தான். சென்னையில் காசிமேடில் மட்டும்தான் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. எப்போவுமே இந்த இடம் பயங்கர பிஸியாக இருக்கும். நம்ம அக்கா இங்க மீன் வித்துனுக்குறாங்க. அவங்க கிட்டயே என்னன்னு கேட்டலாம், என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லுங்க. தேங்காய் பாறை இருக்குதுப்பா, சீலா இருக்கு, ரெஸ்னா பாரு, அது இன்னொரு தேங்காய் பாறை, அப்புறம் லெதர் மீன். அது லெதர் மீன்? ஆமா, லெதர் மீன். எறா இருக்கு, கண்ணாடி பாறை. எப்படி ஒண்ணே காலி இடம்ல வந்த விருப்பம் இருக்கிறவங்க இது பிடிச்சிருக்குதுன்னா வாங்குவாங்க. ஒன்னி வேலை இவ்வளவு இருக்கு அப்படின்னு போறாங்க. நாங்களும் விலை கொடுத்து தான் வாங்குறோம். நாங்களும் விலையா தான் சொல்ல முடியும். வெளியில இருக்கிறதோட இங்க கம்மி இல்ல. வெளியில இருக்கிறதோட இங்க கம்மினா வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வெளியிலனா ஐஸ் ஏத்தி கொண்டு போய் எத்தனை பேர் கொடுப்பாங்க. அண்ணன் காலையிலேயே சூப்பரான மீனை கேட்சப் பண்ணிட்டாரு. என்ன மீன் இது? பாறை. இன்னைக்கு எப்படி வீட்டுல சிறப்பா செஞ்சு சண்டே காலையில இங்க வந்துடுறீங்க. காலையில இங்க வந்து சூப்பரான மீன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ரேட்லாம் சூப்பரானா? ரொம்ப டபுளா இருக்கு. நம்ம பாத்துல வாங்க, இங்க பாதி ரேட்ல இருக்கு. இப்ப நான் லாஞ்சுக்குள்ள போறேன். அங்க நிறைய பேரல்லாம் இருக்கு. அதுக்குள்ள மீன் எப்படி புடிச்சு போடுறாங்கன்னு காட்ட போறேன். வாங்க. நாங்க இந்த மதியில இந்த வலையில தான் போட்டு கடல்ல போட்டு மீனை பிடிப்போம். பிடிச்சிட்டு தனித்தனியா ஒரு ரகமா இது ரகமா பிரிச்சிருவீங்க. மீன் ரகமா பிரிச்சுட்டு இங்கே மேலே இதான் உள்ள பாக்ஸ்ல ஸ்டோர் ரூம் உள்ள கீழே. ஆமா, அதுல கொண்டு போய் அடிக்கிட்டு முதல்ல ஐஸ் போடுவோம். எவ்வளவு பாதி ஐஸ் இருக்குமா? முதல்ல ஒரு கூட ஐஸ் போடுவோம். ஒரு கூட ஐஸ் போட்டு ஒரு 1.5 கூடைக்கு மீன், அதுக்கு மேல ஒரு 1.5 கூட ஐஸ் போட்டு தண்ணி குடிச்சு பதப்படுத்தி வச்சிருங்க. எத்தனை நாள் வரைக்கும் வரும்? 10 நாள் வரைக்கும். 10 நாள் வரைக்கும் தான். பாத்தீங்கன்னா லாஞ்சு வந்துடுச்சு. லாஞ்சில இருந்து மீன் எடுத்து ஏலத்துக்கு விட போறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஏலம் தான். சின்ன சின்ன கூடையில போட்டு ஏலத்தை விடுவாங்க. பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இது மாதிரி கூடையில தான் சின்ன சின்னதா அங்கங்க ஏலம் விடுவாங்க. இங்க நார்மலாவே மீனை மார்க்கெட் மாதிரி விற்கிறாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். எதிர்பக்கம் 2 பக்கமும் மீன் மார்க்கெட் தான். அண்ணனுக்கு இந்த மீனை பத்திலாம் நல்லா தெரியும். அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர்கிட்ட கேட்டுடலாம், இந்த மீன் என்ன மீன் சொல்லுங்கண்ணா. இது வந்து ஆயில் கம்பெனிக்காக. ஆயிலுக்காக. இதுல வந்து பவுடரு ஆயில் தனித்தனியா வந்துடும். தனித்தனி அந்த மீன்ல வந்துடும். இந்த மீன் என்னென்ன மீன்? இது மீன் வந்து அவங்களுக்கு கெட்டு போன மீன். கெட்டு போன மீன் வந்து கடைசியா கசாருன்னுவாங்க. கசாரு மீன். அது வரும்போது இதை எடுத்து போய் கம்பெனிக்கு சப்ளை பண்ணும். கம்பெனி சப்ளை பண்ணா பெங்களூரு, கேரளா, நம்ம தமிழ்நாட்டுல கம்பெனிங்க இருக்குது. இங்க இருந்து அங்க அனுப்புவாங்க லாரி மூலமா. மெடிசன் எல்லாம் தயாரிப்பாங்க இதுல தான். இது மெடிசன் என்ன தெரியல. இந்த எறா உணவு, எறாக்கான தேவையான உணவு இதுல செய்யலாம். எறா உணவு தமிழ் மெடிசன் ஆயில் இதுக்கு யூஸ் பண்றாங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. இது
நம்ம பசங்க இன்னைக்கு மீன் வாங்க வந்துக்கிறாங்க. காலையிலே எழுந்து வர்றதுலாம் பெரிய விஷயம். சொல்லுங்கப்பா. 4 மணிக்கு எழுந்து வந்தோம். 4 மணிக்கு எதுக்காக இன்னைக்கு ஏதோ பார்ட்டி ஏதாவது மீன் வாங்கணும்னு? சரியான எத்தனை எவ்வளவு பேருக்கு சமைக்க போறீங்க? எவ்வளவு பேருக்கு சமைக்க போறீங்க? 15 பேருக்கு. மீன் என்னென்ன மாதிரி மீன் வாங்குறீங்க? எறா, பாறை, டியூனா ஃபிஷ், அப்புறம் வேற ஏதாவது? ஓகே ஓகே. நண்டு இங்க வாங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க பார்த்தேன். இன்னைக்கு பெரிய பார்ட்டி நடக்க போதான். நம்ம பசங்க காலையிலேயே அதாவது 4 மணிக்கு எழுந்து வந்து பலவிதமான மீனுங்களை இங்க கேட்சப் பண்ணுகிறாங்க. நெதர்லாந்துல இருந்து நம்ம காசிமேட்ல இருக்காரு. சோ எல்லாருமே சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். Thank you. தம்பி ஒரு திருகையை கையில வச்சு நிக்கிறப்பல சொல்லுப்பா தம்பி. இது இந்த திருகை பேர் பார்த்தீங்கன்னா கோட்டான்னுவாங்க. இது வந்து குழந்தை பெற்றவங்க, சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. மெயினாக வந்து பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. சளி இருக்காது. ரொம்ப மருத்துவமான மீன். மெடிசன் மீனா பாருங்க. அவரே சொல்லிட்டா போல. எப்படி இது பேர்? சளி எதுவுமே இருக்காது. சூப் வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளவுதான். நான் மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு, மீன் சூப் வச்சு சாப்பிட சொல்லு. தாறுமாறு தக்காளி அந்த மாதிரி இருக்கும். தம்பி கையில் இருக்கிறது தான் டியூனா ஃபிஷ். இது உண்மையிலேயே சரியான சத்து இதில் இருக்கு. வெளிநாட்டில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் ஆளுங்க சாப்பிட்றது இது இங்கே கம்மி தான். பாருங்க, இது எல்லோ டியூனா, எல்லோ ஃபின் எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பே இருக்காது. ஃபுல்லாக ப்ரோட்டீன் அதிகம். பயங்கரமாக இருக்கும் ஃபிஷ். இந்த பரபரப்பா இருக்கிற காசிமேட்ல இன்னும் ஒரு சோகமும் இருக்கு. அது என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போட்லாம் முழுகி இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீசல் விலைலாம் வேற லெவல்ல ஏறி போச்சு. அதனால இந்த மாதிரி போட்டுங்களை அனுப்பி மீன் பிடிக்க முடியாத சூழ்நிலையில பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலை உள்ள போட்டுலாம் முழுகி போச்சு. அங்கேயும் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. நம்ம மீன் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்றோம், ஆனா அவங்களுடைய அந்த வறுமை நமக்கு தெரியுறது இல்லை. இது பாருங்க, இந்த போட்லாம் எவ்வளோ பெரிய போட்டு. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அண்ணா 150 ரூபா, 150 ரூபா, ஏராள 150 ரூபா, நெத்தில 150 ரூபா. அண்ணன் ஏழை விட்டுக்கிறாரு. ஏராள 150 ரூபா, நெத்தில 150 ரூபா, காடாத்தி 150 ரூபா, கூட திரிகல 150 ரூபா, மத்தில 150 ரூபா. பாருங்க, இதுதான் அது அண்ணன் ஏழை விட்ட மீனுங்க. கூட 150 ரூபா, ஏராள 150 ரூபா, ஏராள 150 ரூபா, சங்கரால 150 ரூபா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஞ்சிலாம் இருக்கோம். இது சாதா ஃபைபர் போட்டில் பிடிக்கிறது. உடனே போயிட்டு பிடிச்சின்னு வந்துடுறாங்க. பாருங்க, இப்போ மீன் வலை பேத்துனுக்குறாங்க மீன்லாம். இதுதான் ஐஸ் உடைக்கிற இடம். நம்ம பசங்க தான் டெய்லி ஐஸ் உடைக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்டே கேட்டுடலாம். அவங்க ஒரு நாளைக்கு 200 பிளாக் ஓடிப்போம். 200 பிளாக்னா பெரிய கட்டியாக இருக்குமே, அந்த ஐஸ் ஃபுல்லாக எடுத்து நாங்களே அதை உடச்சி 4 பாதியாக பிரித்து இதில் போடுவோம். எங்களுக்கு அதெல்லாம் மீன் பேக்கிங்க்கு ஃபுல்லாக நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம். அவங்க பேக் பண்ணுவாங்க ஃபுல்லாக. 2 முடிச்சு போகிறதுக்கே ஒரு 7 மணி 8 மணி ஆகும். காலையில் எத்தனை மணிக்கு ஆகும்? காலையில் நாங்கள் 4 மணிக்கு வந்துடுவோம். ஒரு 5 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப கஷ்டமான வேலை. நான் பார்த்தேன், நீங்கள் இவ்வளோ பேர் ஐஸ் கட்டி தூக்கி போட்டுடு எல்லாம் மொத்தமாக வேலை செய்தாலே எங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நாங்கள் ஒரு நாள் அதான் 17 பேர் வேலை செய்கிறோம். அங்கே மீனை கழிப்பாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க. சில பேர் நாங்கள் ஐஸ் உடைப்போம். ஐஸை உடைச்சி ஒரு 4 பேர் இழுத்துன்னு அவங்க ஐஸ் பேக் பண்ணுறவங்களுக்கு எத்தனை பேர் வைப்பாங்க. அதான் சாப்பிட்றதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நாங்கள் பாத்திரத்திலிருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதுனால மசில்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாக எங்களுக்கு டைட்டான வேலை. மீன் எத்தனையோ வருதோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை நடந்துட்டு இருக்கோம். மீன் கம்மியாக இருந்தால் வேலை கம்மியாயிடும். மீன் எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வரும். ஐஸ் எல்லாம் ரெடி ஆகினே இருக்குமா மேலே? ஐஸ் நாங்கள் நம்ம கம்பெனிலேருந்து பக்கத்து கம்பெனியில் ஆர்டர் பண்ணுறோம். வந்துனே இருக்கோம். நாங்கள் உடச்சி போனால் அவங்க பேக் பண்ணினே இருப்பாங்க. மீன் வாங்கிட்டு இங்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பிஸின்னு நீங்களே பாருங்களேன்.
இந்த இடத்துல மீன் வெட்டுறதுல தான் அண்ணன் ரொம்ப ஃபேமஸ். இருக்கிற எல்லா யூடியூபரும் அண்ணன் கிட்ட வராங்க, அதனால நானும் வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராஜா பேசுகிறேன். எல்லாருமே 28 பேர் வெட்டுறாங்க காசிமேட்டில். எல்லாருமே நல்லா வெட்டுவாங்க. இதில் எல்லாம் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து யாராவது உங்கள் மீன் வாங்கிட்டு வந்து எல்லாமே வெட்டிக்கலாம் தாராளமாக. தம்பி தோல் எடுக்கணும் தம்பி, அப்படியே எனக்கு சரிப்பா. இங்கே மீன் எவ்வளோ விற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கருவாடும் விற்கிறாங்க. இந்த இடம்லாம் கருவாடு விற்கிற இடம் தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும், விதவிதமான கருவாடுலாம் இங்கேயே இருக்குது. காரப்பொடி, பெரிய நெத்திலி, வாழை. நம்ம அக்கா இங்கே வாழையும் செனாங்குனியும் விற்கிறாங்க. நம்ம அவங்க கிட்டே கேட்டுக்கலாம். எவ்வளோ காது? 100 ரூபாய்ப்பா. ஒரு இதுவா? ஒரு கிலோ 100 ரூபாய். 100 ரூபாய். பரவாயில்ல, சூப்பர். இது செனாங்குனி நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லது, இரும்பலுக்குலாம் நல்லது இது. அப்போ நம்ம இது மாதிரி வச்சு சாப்பிட்டா இட்லி பொடி செய்யலாம், தொக்கு செய்யலாம், காரக்குழம்புல போடலாம், முருங்கைக்கீரைல போடலாம், எல்லாத்துக்குமே இது தேவைப்படலாம். ஆமா, நல்லா இருக்கும் இது. செம்ம டேஸ்டான இந்த பனி நல்லா சூட் நல்லா சாப்பிடலாம், சளி இல்லா போயிடும். நமக்கு வஞ்சிர மீன் எவ்வளோ டேஸ்ட்னு தெரியும் பாருங்க. இதெல்லாம் வஞ்சிர மீன் கருவாடு தலை இருக்குது, பரலா தலை இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மட்டும் இல்லாமல் கருவாட்லேயும் வஞ்சிரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.